Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல்ல இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது என்னுடைய ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. இந்த கூடையில பாத்தீங்கன்னா 7 நாட் சேர்ந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ரோல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. எல்லோ கலர்ல 4 ரோலும் ப்ளூ கலர்ல 2 ரோல் ஒயரும் தேவைப்படும். சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 10 அடியில் 66 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலரில் 16 ஒயரும் எல்லோ கலரில் 50 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போடுறதுக்காக நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல இருந்து 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ஒயரோட வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த நாட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயர்ல இருந்து 2 எல்லோ ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ 2 நாட் எல்லோ கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த நாட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட போறோம். இப்போ கட் பண்ண ப்ளூ ஒயர்ல இருந்து 2 ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலர் ஒயர் வச்சு நாட் போட்டுட்டோம். அடுத்ததா 3 நாட் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு போடணும். இப்போ 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன்.
மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த எல்லோ கலர் நாட் போடலாம். இப்போ 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாவது எல்லோ கலர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த எல்லோ கலர் நாட் போடலாம். இப்போ 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க 3 எல்லோ கலர் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்ததா ஒரு ப்ளூ கலர் நாட் வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ 2 ப்ளூ ஒயர் எடுத்து நான் மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ப்ளூ கலர் நாட் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததா 3 நாட் எல்லோ கலர் நாட் ஜாயின் பண்ணணும். மீண்டும் ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு நாட், மீண்டும் 3 எல்லோ கலர் நாட் அப்படின்னு சொல்லி கண்டினியூவா ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நான் கட் பண்ண 66 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 எல்லோ கலர் நாட் வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம். அடுத்ததா ஒரு ப்ளூ கலர் நாட், மீண்டும் 3 எல்லோ கலர் நாட், ஒரு ப்ளூ நாட், 3 எல்லோ அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்தோம். இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 2 நாட் வந்து எல்லோ கலர் நாட் போட்டு முடிச்சிருப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி 2 நாட் வந்து எல்லோ கலர் நாட் வச்சு ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் 2 நாட் வந்து எல்லோ கலர் நாட்டோடு முடிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் வந்து சென்டர் லைனு. இப்போ இந்த லைனுக்கு மேலே 8 லைனும் கீழே 8 லைனும் வந்து போட போகிறோம். மொத்தம் நம்ம 17 லைன் வந்து அடி போட போகிறோம். இப்போ நம்ம மேல் பக்கம் வந்து போடலாம். இந்த சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் வந்து நம்ம 8 லைன் வந்து போட போகிறோம். இப்போ இந்த லைன் போடுறதுக்காக நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸாக இருக்கிற ஒயரில் மட்டும்தான் நாட் போட போகிறோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் வந்து தனியாக போகும், கிராஸ் ஒயர் இல்லாமல் தனியாக போகும். அந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு கிராஸாக வர இந்த ஒயரில் வந்து நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு நம்ம அளந்து மடிச்சுக்கலாம்.
மடிச்சிட்டு தனியாக வர அந்த ஒரு ஒயரை விட்டுட்டு கிராஸாக இருக்கிற 2 ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த தனியாக வர ஒயரை விட்டுட்டு கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கிராஸாக வர 2 ஒயரையும் எடுத்துக்கலாம். எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக வர ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வரலாம். இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக சென்டர் லைனுக்கு மேலே 2வது லைன் போட போகிறோம். அந்த லைன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு தனியாக வர அந்த ஒரு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்கிற கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுரும். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக ஒயர் வர இடத்துலலாம் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த செகண்ட் லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் லைனுக்கு மேலே எல்லோ கலர் வச்சு ஒரு லைனும் ப்ளூ கலர் வச்சு ஒரு லைனும் போட்டிருக்கோம். 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வச்சு நம்ம 3 லைன் வந்து போட போகிறோம். இந்த 3 லைனும் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ 3 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போடுங்கணும். இப்போ இந்த ப்ளூ ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டோம். அடுத்ததாக எல்லோ கலர் வச்சு 2 லைன் வந்து போடணும். 2 லைனும் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ சென்டர் லைன்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரியே நம்ம கீழ்ப்பக்கம் 8 லைன் வந்து போடணும்.
பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லைனில் எல்லோ கலர் ஒயர் வச்சு ஒரு லைன், அடுத்து ப்ளூ கலர் வச்சு ஒரு லைன், மீண்டும் எல்லோ கலர் வச்சு 3 லைன் போடணும், மீண்டும் ப்ளூ கலர் வச்சு ஒரு லைன், அடுத்து எல்லோ கலர் வச்சு 2 லைன் வந்து போடணும். இப்போ எப்படி மேலே போட்டிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம கீழ்ப்பக்கமும் 8 லைன் வந்து போட்டுருணும். இந்த 8 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 8 லைனும் கீழே 8 லைனும் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 லைன் வந்து நான் அடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.